என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன வாரம் இங்க வந்து நிறைய பெர்ஃபார்மன்சஸ் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த வகையில இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவான 5 பெர்ஃபார்மன்சஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் கெஸ்ட் இல்லாம எப்படி நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண முடியும்? So let's welcome our judges first. என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கும் எப்பவும் போல. அண்ட் இன்னைக்கு எப்படி ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது மூஞ்சில, அதுக்கு என்ன காரணம்? எக்ஸைட்டடா இருக்கீங்களா இன்னைக்கு ஷோல? நேத்து எல்லாமே ப்ராமிஸ் பண்ணாங்கல்ல எனக்கு சூப்பரா பண்றோம்னு சொல்லி. சோ இன்னைக்கு ஷோ தூளா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்து அதனால தான் ஃபுல் கிரேஸோட வந்திருக்கேன். ஓகே, ஃபுல் கிரேஸோட வந்திருக்கீங்க. ஓகே, இந்த ஷோ பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பேஸ்ட் ஷோ, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. சோ நீங்க ரியல் லைஃப்ல எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணா இங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க இந்த மாதிரி விஷயங்களை? கண்டிப்பா நம்ம வந்து அந்த காமெடி டிஞ்ச் இருக்கணும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். இல்லன்னா ஆள் பார்த்தாலே தெரிஞ்சு உங்களுக்கு அவ்வளவு காமெடி சென்ஸ் இல்லைன்னு. சோ பேசிக்காவே நான் பயங்கரம் காமெண்ட் அடிப்பேன் நீங்களும் படம் பார்க்கும்போது இல்ல ஏதாவது மீட்டிங் போகும்போது. சோ அவங்க பேசிட்டு இருந்தா இங்க ரன்னிங் காமெண்ட்ரி. செட்ல அந்த மாதிரி ஏதாவது ஹீரோ கூட ஏதாவது கமெண்ட்ரி அடிச்சு வாங்கி இந்த மாதிரி ஏதாவது காமெடி நடந்துருக்கா? விஜயகாந்த் சார் கூட நிறைய நடந்தது. சோ அதெல்லாம் பேசிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடும். ஓகே, ஆல்ரைட். சோ நம்ம செகண்ட் ஜட்ஜ் இன்வைட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ யூ கேன் கெட் சீட்டட் மேம். என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். லெட்ஸ் வெல்கம் நம்ம தூள் பறக்கும் டான் ரமேஷ் கண்ணா சார். தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா 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 நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்திருக்கீங்க சார். செம்ம டான்ஸ் எல்லாம் ஆடி. சோ ஓகே, தேங்க் யூ. தூள் பறக்குது நிகழ்ச்சி ஜி தமிழ்ல பரபரப்பா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுவும் முக்கியமா எங்களோட சினிமா துறையில அதிகமா பேசுறது இந்த ப்ரோக்ராம் பத்தி தான். இந்த வாரம் என்ன காமெடி வந்தது, நல்ல பீஸ் கிடைச்சதா, உருவி அடிக்கலான்ற வேகத்துல பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். உண்மைதான், ஏன்னா நிறைய விஷயம் நிறைய கான்செப்ட் புதுசா இருக்குது. நானும் அது மாதிரி இவங்களோட கான்செப்டை பார்த்து புது ப்ரோக்ராம் பார்த்து ஆர்வமா வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot sir. ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் காமெடி கிராக்கர்ஸ். அனைவருக்கும் இனிய வணக்கம். அதாவது நாங்க 2 பேருமே தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம். ஆனா நான் 10வது வரைக்கும் இங்கேயே படித்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபாரின் போனேன். ஆனா இவரு பிறந்த அன்னைக்கே அவங்க அப்பா அம்மா ஃபாரின் கூட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் இவர் உடம்புல ஓர ரத்தம் நம்ம தமிழ்நாட்டு ரத்தங்கிறதுனால இவர் சொந்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு கதையை எழுதி வெளிநாட்டுல பரப்பிட்டு இருக்காரு இவரோட லாங்குவேஜ்ல. அந்த கதையை நான் அங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்ல. இப்ப இங்க
இவர் அதே குரல்ல உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. அதாவது அவர் லாங்குவேஜ்ல நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். ஐ டெல்லிங் explain to everybody and also is understand. Please tell me that story. I will tell you which story now. I 22 page story. Open it. That story is Crow, no? Yeah. Okay, right. ஒரு ஊர்ல A country. ஒரு ஆயா, A grandma, beautiful grandma. அந்த ஆயா A same grandma. காலையில எந்திரிச்சாங்க, Early morning 4:30 எந்திரிச்சு வடைய சுட்டாங்க. firing the vada. வடைய சுட்டாங்க, shooting the vada. கடையை திறந்தாங்க, Opening the shop. மக்கள்லாம் வந்தாங்க, All peoples are coming that side. பைசா குத்து வடைய வாங்கினாங்க. Give the cash, take the token, purchasing vada. அந்த நேரம் பார்த்து Same time. ஒரு காக்கா One crow. பக்கத்துல வந்தது. Yes, catching for near. ஆயா ஏமாந்த நேரம் பார்த்து Grandma is very tired. நைஸா காக்கா Yeah, pulling for the vada. கபால்னு காக்கா வடைய குத்தின்னு பறந்து போச்சு. They're watching that, no, that story. அந்த நேரம் பார்த்து No, yeah, they're watching the crow. அத அந்த பேஜ் மறந்துட்டு அந்த காக்கா Yeah, crow. வடைய பார்த்துச்சு. They're watching the vada. எப்படி இருக்குன்னா You told. ராமாயணத்துல சீதைய ராமன் பார்த்த மாதிரி இருந்துச்சு. Ramayana told me. Rama see that Sita. Vadai watch that kaka. அந்த நேரம் The same time, காக்கா a crow, கபால்னு a catching. வடைய கத்தின்னு பறந்து போச்சு. A flying that vada and sitting the tree. அந்த நேரம் காக்கா A crow, வடைய கொத்தி கொத்தி a punching the vada. இல்ல கொத்தி கொத்தி தின்னுச்சு. A hard vada, so 2 times punching the vada. அந்த நேரம் நரி வந்தது. A fox is coming that side. அப்பதான் வந்து பயங்கரமா சண்டை நடந்து நரிக்கும் காக்காக்கும். A fighting the fox and crows and grandma, everything fighting. நிறுத்தியா? ஏயா, நான் 1வதுலயே படிச்சிருக்கிறேன் இந்த கதைய. ஆயா வடை சுட்டுச்சா, காக்கா தூக்கிட்டு போச்சா, நரி அதை ஏமாத்தி எடுத்துட்டு போச்சா. இந்த கதையில எங்களுக்கு தெரியாதா? என்ன பீலா விட்டுக்கிட்டுங்கிறியா? No, he is telling that stories is studying in one first standard, no? No chance, I'm writing the story. You are writing, but that fellow is fighting. Oh. Okay, உக்கார் சொல்றாரு. Another one story. Another story. Which story? எவ்வளோ வாடா பாடு. ஆமா ஆமா பாட்டா பாடு. What are you showing there? No, that baby is asking to you don't know story. Please sing the song. You tell? I will sing the 300 songs, yeah. இவர் வந்து 300 பாட்டு எழுதியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக எழுதி சொந்தமா எழுதி வெளிநாட்டுல பரப்பிக்கிட்டு இருக்காரு. பாரு, அந்த பாட்டை கூட நான் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட். No, him tell that song. Mummy here, come. அம்மா இங்கே வா. You're happy to kiss me. ஆசை முத்தம் தாத்தா. A leaf, put the rice. இலையில் சோறை போட்டு Fly the way. ஈயை தூர ஓட்டு. Sister, come. அக்கா இங்கே வா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. குடுக்கறத கொடுத்தாதான் அவங்க எல்லாம் கரெக்டா. ஒரு நிமிஷம். Sister, what are you doing? It's a fighting, everybody. Like this. I'm not like this. Boss. I'm doing that so much of kindly. This everybody is not like this. Please help me. I'm this Indian. Please help me. இருப்பா. Sorry, sir. மாமா. I don't know. Please help me. Help me. மாமா என்ன சொல்ற? Another one story I'm telling. Don't say story. Sing the song. No song. இந்த பாட்டு இருந்து கதை எழுதுனா அவன் தான். அவனை மட்டும் தான் அடிக்கும். இது சொல்லி ப்ரிப்பரேட்டர். நான் ஒன்லி டிரான்ஸ்லேட்டர். என்ன கூட அடிக்கிறீங்க? அடி மாட்டி விட்டா. ஏய் மாமா நம்ம ஊர் பையன் தானே. நீங்க கதை சொல்ல. எங்க இருக்காரு? ஆயிரம் சொல்லிக்கிறேன். இவங்களும் பூசாம காசு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் 1வது படிச்ச கதையை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுகளை விடக்கூடாது மாமா நம்ம ஏரியாவுல. நைட் போலே போட்டு அவனை வச்சிடுறேன். ஆட்டோ வர்றாரு. ஒன் ஃபாரஸ்ட், ஒரு காடு, ஒன் பிக் லைன், ஒரு பெரிய சிங்கம் பிளேயிங் ஆன் த ஃப்ளோர். ஓடினே இருக்குது. மவுஸ், இது மவுஸ்னா என்னடா? மவுஸ் எலி. எஸ் மவுஸ், எலி. மவுஸ் ஜம்பிங் கம்பிங். எலி வந்து குச்சி போயினுக்குது. இஸ் ஆல்சோ பிளேயிங். அதுவும் சேர்ந்து விளையாண்டு. நெட், அண்டர்நெட், நெட்ல போட்டு இருக்குது. அண்டர்நெட் கேட்சிங் லயன். ஓ, வலையில மாட்டிச்சா? அந்த சிங்கம் வலையில மாட்டிச்சு.
லயன் ஓ கிரையிங் ஓ கிரையிங். லயன் வந்து ரொம்ப அழுதுனேங்குதுப்பா. மவுஸ் கம்மிங் அண்ட் சீயிங். எலி வந்து பச்சு. ஓ ஃப்ரெண்ட் ஒய் கிரையிங் நோ கிரையிங். ஃப்ரெண்டு என்ன அழுகுற? என்ன சொல்லிக்கலாம்ல நீ அப்படின்ட்டு. மீ சேவிங் யூ. நான் உன்னை காப்பாத்துறேன் மச்சான், நான் உன்னை காப்பாத்துறேன்னு. யூ ஸ்மால் சேவிங் மீ. அதுக்கு அந்த சிங்கம் என்ன சினிமா கொய்யால நீ என்னடா காப்பாத்து? நீ தூண்டாகிற, நான் மாம்பர்ஸ் ஆகிறேன், எப்படி காப்பாத்துவேன்னு கேட்டு. ஐ வில் சேவ் யூ இல்ல மச்சான், நான் உன்னை காப்பாத்திடுவேன்டா அப்படின்னு. மவுஸ் பைட்டிங் நட் டக் 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 டக். அந்த எலி என்ன பண்ணுது? லைட்டா வாய வச்சு டக் டக்கு டக் டக்கு டக் டக்குன்னு கடிச்சுது. நெட் புரோக்கன். அந்த நெட்டு கிழிஞ்சு போச்சு. லயன் கமிங் அவுட். சிங்கம் வெளியே குச்சி வந்துச்சு. ஜம்பிங். அரே அப்பா குச்சு போட்டாம்பா. இப்படி கை சொல்ற விட்டுவிட்டு இன்னவோ நமக்கு புல்டா விட்டுனு. அதானே வா மச்சான் வாடா வண்டி காமெடி கிராக்கர்ஸ். காமெடியா தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் மறக்கிற மாதிரி கதைகள் சொன்னீங்க எங்களுக்கு. ஓகே, சோ ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் இதோட கமெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருந்தும், அதான் ஹைலைட். அண்ணன் முல்லை அண்ணன் வழக்கம் போல அவர் ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் அடிச்சாரா ஃப்ளோ போயிட்டே இருக்கோம். இந்த தம்பி தான் இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு சிங்க நெட்டுக்கு சொன்னாரு. அது ஒரு மாதிரி சாய் கோபி நல்லா சமாளிச்சிட்டேன். அப்படி மெட்ராஸ் பாஷைல பேசி. எப்பவுமே கோபி வந்தா மதுரைஸ்ல அங்க எங்க ஊர் மதுரை அப்படின்னு பேசுறாங்க, வேற கலாச்சி விட்டாங்களா, அதுக்காக மெட்ராஸ்ல அங்க எடுத்துட்டேன். நல்லா இருக்கு மெட்ராஸ், நல்லா கரெக்டா வருது, மெட்ராஸ் பாஷை நல்லா வருது. அவரும் ரொம்ப நல்லா பண்ணாரு, எல்லாம் நல்லா. ஆனா என்னன்னா ஆஸ் இட் இஸ் இருக்குது. நீங்க என்ன தமிழ்ல சொல்ற அதே இங்கிலீஷ் சொல்றாரு, அதுல ஒரு ஜோக் ஒர்க் அவுட் ஆகல. சில காமெடிஸ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ்ல சொல்ல தப்பா சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல அதே மீனிங் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஊசி போன சாப்பாடுன்னா நீடில் வெண்ட் ஃபுட்டு அப்படின்னுவாங்க. அதுதான் புதுசா இருக்கும் காமெடி இல்லையா? நீங்க சொன்ன கரெக்டான இங்கிலீஷ்ல நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் கூட உங்க ஸ்லாங் ஒன்றும் மிஸ் ஆகல. உண்மையிலே படிச்ச ஒரு மாதிரியே பேசிட்டீங்க நீங்க. ஆனா படிக்கல பாருங்க, உங்க நிலைமை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது, நைஸ், வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. என்ன கோதண்டம் சார், எப்பவுமே நீங்க தான் எல்லாரையும் அடிப்பீங்க, இந்த வாட்டி சூப்பரா அடி வாங்கிருக்கீங்க. Today I'm healthy cloth and everything, so நான் வந்து அடி வைப்பாங்க. சோ இதனால தான் சொல்லக்கூடாது, ஃபாரின்ல இருந்து வந்திருக்குன்னா கொஞ்சம் பார்த்து அடிப்பாங்க. நல்லா இருக்கு. சோ அவங்க பண்ணதை நீங்க பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? சோ எங்களுக்கு தெரிஞ்ச கதை நீங்க சொல்றீங்கடா, ஏதாவது புதுசா சொல்லுங்கடா. இது இந்த கதையெல்லாம் டெய்லி தண்ணியா போட்டு பேசுற கதை. இது நீங்க ஃபாரின்ல இருந்து இங்க வந்து சொன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஃபாரின் கதை சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு டைட்டானிக் கதையை சொன்னா நல்லா இருந்திருக்கும். டைட்டானிக் பட்ஜெட் ஜாஸ்தி, அதனால சின்னதா முடிச்சிட்டாரு காக்கா வடையோட. வெரி நைஸ். சாய் கோபி, இன்னும் கொஞ்சம் 4 ஸ்கிரிப்ட் மெட்ராஸ் பாஷையே பேசு, அப்புறம் திருநெல்வேலி பேசு, இல்லைன்னா மதுரைக்காரன் முதல் குத்திடுவாங்க. ஒரு ஊருக்காரன் நடிச்ச போதா ஊருக்காரன் நடிக்கணும்னு ஒரு பாசக்கார பைபிள் ஆயிடுவாங்க. தேங்க்யூ, நைஸ். டோட்டலான ரொம்ப அழகான ஒரு டீம் எஃபர்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா நம்ம ஷோல பார்க்க போற டீம் ஏஜ்ட் பேபிஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கில்லி கபடி குழு பார்த்திருப்பீங்க, வெண்ணிலா கபடி குழு பார்த்திருப்பீங்க. இந்த கபடி குழு பிரபலங்கள் நிறைந்த பிரம்மாண்டமான கபடி குழு. இப்ப ஒவ்வொருத்தரையா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். தேவராஜ், பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கொடிவீரன், அது நடந்து விட்டா ஹரிகரன் வாங்க. சண்முகம் வாங்க. ஆனந்தி வாங்க. ஹசீனா, இப்ப வள்ளி அணி ஊனநடின்னு 2 டீம் வந்திருக்காங்க.
இப்போ நான் டாஸ் போட போறேன். உங்களுக்கு பூ வேணுமா தலை வேணுமா? தலை தான் வேணும். அப்போ உங்களுக்கு பூ ஓகேயா தலை ஓகே? தலை. ஏங்க எல்லாருமே தலை கேட்டீங்க எப்படிங்க? ஏதாவது ஒண்ணுதான் கேட்கணும். சரி சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க ஆடுங்க. நீங்க போங்க. நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனைப்படும். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி பாலும் பழமும் வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா வீரமான வேலைக்காரன் கொஞ்சம் காரமான வேலைக்காரன். தங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியது இது தஞ்சம் நின்றவன் மஞ்சம் நின்றவன் தோளில் துஞ்சியதோ. கபடி 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 நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. ஐயோ நான் ஆளான தாமரை. கட்டி போடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி போடிடா. எந்த நேரத்தில் சுகமக அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில். அது நடந்து விட்டால் இந்த வேலைகள் வேதனை படமாட்டா உயிருள்ளவரை. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி. வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா வீரமான வேலைக்காரன் கொஞ்சம் காரமான வேலைக்காரன். வேலை இல்லாதவன்டா வேலை தெரிஞ்சவன்டா. அங்கச் சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியது இது தொட்டோன காலி அவரு. வாங்குதாமா டைம் ஓவர். நீ எனக்கு தானே கப்பு. நீயும் நல்லா ஆடுன. கப்பு எனக்கு தானா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் தான் கப்பு. ஐயோ சரி, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்சம்மாவே அரைப்போமா துவைச்ச துணிய துவைப்போமா ராமன் கதைய கேட்போமா இல்ல வளைச்சு பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மாடி ஐயோ ஆத்தாடி
சோ நீங்க எல்லாம் ஏஜ்டு பேபிஸாங்க, மனசாட்சியே இல்லாம ஒரு பேர் வச்சிருக்கீங்க பாருங்க. பேபிஸ்னு பேர் வச்சுக்கிட்டு பண்றதெல்லாம் வந்து சரி ஓகே. அங்க பாருங்க 2 பேரும் கண்ணை மூட்டு உட்காந்துருக்காங்க. சோ சொல்லுங்க ஜட்ஜஸ், எப்படி இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மெயினா ரொம்ப பிடிச்சி வந்து பிரபலங்களுடைய சாங் வச்சு ஒவ்வொருத்தர் ஏறி விளையாடுறாங்களே கபடி. நல்லா இந்த சிவாஜி சாரோட பாட்டு, அப்புறம் தங்கச்சங்கிலி பாக்கியராஜ் சார், ரஜினி சாரு, அப்புறம் நான் இன்னும் சொல்லிட்டே இருக்காரு. அப்புறம் ஹசீனா வந்து அந்த பாட்டு 2 பேருக்குள்ள போட்டி கடைசியில அந்த பஞ்சதந்திர மேட்ரு ரவிக்குமார் டைரக்ட்ல அந்த மேட்ரு சாங் கம்போசிங் அந்த ஐடியாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஜாலியா சிரிக்கிற மாதிரி இல்லையா, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். எந்த பாடல் வந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு காலகட்டம் நினைவுபடுத்திடும். அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில், அதனாலதான் பாட்டுகள் ரொம்ப மனுஷனோட ஏர்ந்து வருது. அது வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மேட்டர் நல்லா யூஸ் பண்ணிருக்கீங்க. அது ஒரு காமெடி கொஞ்சம் பஞ்சஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. சார் அவருக்கு சிவாஜி கேரக்டர் போட்டிருக்கிறது காமெடி தான், இவருக்கு எம்ஜிஆர் கேரக்டர் போட்டுறது காமெடி தான். எல்லாரும் காமெடி தானே சார். நான் என்ன பாத்தீங்கன்னா இவங்க ரோஹிணி மாதிரி இருக்காங்களா இல்ல அவங்க தான் மும்தாஜ் மாதிரி இருக்காங்களா ஏத்துக்கணும்ல. அவங்களோட நல்லா இருக்கீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இதைத்தான் எதிர்பார்த்தோம். இதுதான் எதிர்பார்த்தீங்களா? உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சதோ இல்லையோ, உங்க லுக்குக்கே வந்து பயங்கரமா ஃபேன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க ரோஜா மேம் உங்களோட கமெண்ட்ஸ். ரொம்ப நேரம் அவங்க பக்கத்துல நிக்காதீங்க, டாமினேட் பண்றாங்க. பயமா பண்ணுது. ஆனா இந்த பக்கம் வந்தா இன்னும் பயமா இருக்கு. இவரோட எம்மாடியா தடி பயந்துட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டேன். சோ அந்த சாங் பாத்தீங்கன்னா டீராஜேந்தர் சார் எம்மாடி ஆத்தாடி என்ன டான்ஸ் ஆடி இருப்பாரு. பின்னிட்டீங்க. சோ இதுல டயலாகோட டான்ஸ் ஜாஸ்தி. அண்ட் அந்த சார் சொன்ன மாதிரி பிரபலங்களோட சாங் வச்சுட்டு காமெடி பண்ணிருக்கீங்க. கபடி ஆடிட்டே இருந்தா அந்த கேர்ள் பார்த்து எப்படி மயங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, சத்தியமா உங்களை பார்த்து மயங்க முடியுமா? அதே ஒரு காமெடி தானே. அதே ஒரு காமெடியா? ஓகே, ஒரு வித்தியாசமான கான்செப்டோட வந்திருக்கீங்க. வெரி நைஸ். So டான்ஸ் அண்ட் கெட்டப்ஸ்வே வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சூப்பரான இவ்வளவு வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சோ அடுத்ததான் நம்ம ஷோல வந்து கலக்க போறது ஜாலி வாய்ஸ். லெட்ஸ் வெல்கம் them. ஹாய், ஹலோ, வணக்கம், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பர்சனாலிட்டி யாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள 1000 பேரு, அவங்களுக்கு என்ன பேருன்ற நிகழ்ச்சியில இந்த வாரம் ஒருத்தரோட மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு, அவரை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றது அந்த நிகழ்ச்சி. இதுவும் அந்த கண்டஸ்டன்ட் வர போறாங்க. இது உங்களுக்காக. பதனமா வாங்க, பதனமா. என்னையா பிரச்சனை? மகன் சார், மகன் அதான் பிரச்சனையா? மகன் சரி, ஒரு பிள்ளை லவ் பண்றான். சரி, லவ் பண்ணி மானம் போச்சு, மரியாதை போச்சு, பேங்க் பேலன்ஸ் போச்சு, என் பாடி பேலன்ஸும் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சா? இப்ப அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. முதல்ல அதை செய்ய. வெரி குட், வெரி குட். நீங்க பதட்டப்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சி முடிய வரைக்கும் எந்த வித அசம்பாவித சம்பவம் கூட நடக்கலாம். அதுக்கு நீங்க சார் பதட்டப்படாம நீங்க இருக்கணும், சரியா? கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே உட்காருங்க ப்ளீஸ். உட்கார்றா. டேக் யுவர் ஹாட் சீட். டேய் வாடா, அவனை பேசிக்கிறேன். தம்பி, நிகழ்ச்சியில் அப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது, சரியா? சார் அவனை பத்தி தெரியாது சார். இருங்கயா, உங்க சண்டை முடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் மாட்டிருக்கு. இருங்கயா. மூச்சு ஐயா இருக்காருல்ல. வெரி குட். ஓகே, மனசுக்குள்ள 1000 பேரு. இவரு மனசுல யாரு சார்? அந்த பொண்ணு பேர் சும்மா உட்கார தண்டச்சோடு. பழச மாட்டேன்னு வருவீங்களா? நிகழ்ச்சி ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த பொண்ணு பேர் என்னவா இருந்தா உனக்கு என்ன? ஓகே, இப்ப நிகழ்ச்சிக்கு போலாம். கண்ணா சார், நிகழ்ச்சிக்கு போலாமா? போலாம் சார். வெரி குட். இந்த நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். அது சரியான பதில் தான் சொல்லணும். சரி சார். அப்படி சொன்னீங்கன்னா தான் உங்க மனசுல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சார் கேளுங்க சார். நீங்க தைரியமா இருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். இது பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கள் இருக்கிற பிரச்சனை தான், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். உங்க மனசுல இருக்கிற யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். உங்களுக்கு முதல் கேள்வி. உங்களுடைய முதல் கேள்வி, உங்களுடைய மனசுல இருக்கிற பர்சனாலிட்டியோட அந்த பர்சனாலிட்டி ஆனா பெண்ணா? சார் பெண்ணுதான் சார். பெண்ணுதான். பெண்ணுதான். யோ கேக்குறான் பாரு, கேள்வி தரமா லூசு தரமா கேட்டுட்டு இருக்க. அதான் சொன்னோம்ல ஒரு பிள்ளை லவ் பண்றான்ட்டு. பிள்ளை தான் லவ் பண்ண முடியும், பசங்க லவ் பண்ண முடியாது. சார் நாங்க முதல் கேள்வி அப்படிதான் ஆரம்பிப்போம். பொறுமையா கேளுங்க. கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா இப்ப உங்களுக்கு? பார்த்து சொல்லு. வெரி குட்.
இரண்டாவது கேள்வி உங்களுக்காக. உங்களோட மனசில் இருக்கிற அந்த பர்சனாலிட்டி வீட்டுக்கு பின்னால முருங்கை மரம் இருந்துச்சா? சார் முன்னாடி இருந்துச்சு சார். பின்னால இருந்துச்சா? சார் முன்னாடி இருந்துச்சு சார். பின்னால இருந்துச்சாயா? அறிவட்டா முண்டா முன்னாடி இருந்துச்சு வெட்டிட்டாங்கயா. அப்படி சொல்றியா? உட்கார் உட்கார் உட்காரியா, பதறாம உட்காரியா, பதறாம உட்காரியா. இல்ல இவனை சொல்லணும். இருங்க, சண்டை போல உட்காரியா. ரெண்டாவது கேள்வி போய் உடனே நீங்க. அடுத்த கேள்வி, உங்க மனசில் இருக்கிற அந்த பொண்ணு, யோ இந்த சைடு திரும்பியா. சரி சார். உங்க மனசில் இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டு வாசல் எந்த பக்கமா இருக்கு சார்? நான் இது வரைக்கும் அந்த பொண்ணோட வீட்டு வாசலை பத்தி தெரியாது சார். ஆனா எப்பவுமே நான் கொல்ல பக்கம் தான் உள்ள போவேன். யோ இப்ப மடக்கிறேன் பாரு. அப்ப நீ வீட்டுக்குள்ள வெளியே வருவல்ல, அப்ப எந்த பக்கமா நீ வெளியே வருவ? சார் எந்த பக்கம் ஆள் இல்ல அந்த பக்கம் நான் வெளியே வந்துடும் சார். நீ போற யாருக்கும் தெரியாம தான் போய்கிட்டு இருக்கியா? சரி ஓகே, உங்ககிட்ட கேட்க போறது இப்ப அஞ்சாவது கேள்வி கேட்க போறேன் சார். சொல்ல முடியாது சார். யோ அஞ்சாவது கேள்வி தான் கேட்கறேன். என்னால சொல்ல முடியாது சார். ஏன் சார் நான் 4வது வரைக்கும் சார் படிச்சிருக்கிறேன். நீங்க 5வது கொஸ்டின். யோ நீ வேற கம்மா உட்காரு. 5வது கொஸ்டின் கேட்கறேன்னு சொன்னீங்க, நீ வேற அதுக்கு மேல. சரி ஓகேயா, நீ பாக்குற நீ உன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணுக்கு எந்த கலர் பிடிக்கும்? சார் அந்த பொண்ணுக்கு கலர் எல்லாம் பிடிக்காது சார். கோலி சோடா தான் சார். நீ வாடா என்ன கலர் பிடிக்கும் கேட்டையா? கலர் 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 கலர்னா சார்? கலர்னா குப்பை வரும். யோ கலர்னா வர்ணம்யா, வர்ணம். எவ்வளவு தூரம் வரும் இது வரைக்கும்? நிறம்யா, நிறம். கலர்னா நிறம் சார். கருப்பு கலர் சார். கருப்பு கலர் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் கருப்பு கலர் உனக்கு பிடிச்சிருக்கு. அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஓகேயா சார்? ஒரு நிமிஷம் சார். டேய் என்ன ஆளாளு கேட்டு இருக்கீங்க? ஒரு நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஒரு சண்டை இங்க வந்து நிறுத்திட்டு இருக்கீங்க. உட்கார் உட்கார் ஐயா நீங்க பதறாம இருங்க. கண்டுபிடிச்சு போறியா? நான் கண்டுபிடிச்சு போறேன். வெரி குட், பதறப்படாதீங்க. ஓகே, அந்த பொண்ணு எப்ப பிறந்துச்சு சார்? நல்ல கேள்வி சார். அதுல பாரு சார், அந்த பொண்ணு பிறக்கும் போது அவங்க அப்பா டீ கடைக்கு போயிட்டார் சார், டீ வாங்குறதுக்கு. யோ சார் அதை விடுங்க சார். அவங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணது சார்? எதுக்கு? குழந்தை பிறக்கும் போது பக்கத்துல நம்ம இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். நீ ஏன் பிறந்த நினைக்காத ஃபீல் பண்ணிருக்கியா? அவனே ஃபீல் பண்ணல சார். உட்காருங்க, நீ உட்காரியா. ஆய்வுனா எந்திரிச்சிடுறாங்க. யோ ஏன் அலப்பற பண்றீங்க? விடுங்கய்யா. சரி ஓகே விடியா. அந்த பொண்ணு பேரு எத்தனை லெட்டர்யா? சார் அந்த பொண்ணுக்கு வர லெட்டர் நம்ம எதுக்கு சார் படிக்கணும்? தேவையில்லாத வேலை சார். யோ அந்த பொண்ணோட பேர் எத்தனை லெட்டர்னு கேட்டேன். அந்த பொண்ணுக்கு பேருக்கு வர லெட்டர் நம்மளுக்கு எதுக்கு சார் படிக்கணும்? தேவையில்லாத வேலை மாத்திரம் முடிச்சு வேணும். ஒரே குப்பையா இது எப்படியா இப்ப கண்டுபிடிச்சு போடணும். இதுக்கு இருங்க இப்ப லாஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற 2 பொண்ணுங்க பேர் சொல்லுங்க. தம்பி இப்ப கண்டுபிடிச்சு விடுவேன். தம்பி உங்க மனசில் இருக்கிற அந்த பொண்ணு உங்க எகத்து வீட்டு அருக்காணி தானே? ரொம்ப கண்டுபிடிச்சான் அவன். இல்லையே யோ ஏன் தப்பா கேள்வி கேட்டையே. கண்டுபிடிச்சு தப்பா? ஆமாடா பரசாம. யாரு? பக்கத்துல இருக்கிற பாட்டி. இப்ப சொன்ன இவன் ஏன் சாக்காரா? யோ ஏயா உனக்கு என்னாச்சு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்ல, பக்கத்து வீட்டு பாத்திமா மாமா. நான் லவ் பண்றேன். அறிவு இருக்குதாடா? ஏடா தண்டச்சோறு பேத்தடிக்கிற வயசுல அந்த புள்ளைய பாக்கலாமா? ஒரு அறிவு இருக்காடா? அப்ப லவ் பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்க மானம் கட்ட குடும்பம். நிறுத்துங்க. என்னையா இதெல்லாம் குடும்பம் ஆயாது? பையன் மனசுல இருக்கிற யாரு பொண்ணுன்னு கேட்க வந்தா கடைசியில கண்டுபிடிச்சது பார்த்தா இவன் மனசுலயே அவளே தான் இருக்கான். கிட்டத்தட்ட பக்கத்து வீட்டுல இருக்கிறதா 10 வருஷமா 2 பேரும் மாத்தி சைக்கிள் இருக்காங்க. நீயும் ஒரு நிகழ்ச்சி, ஒரு குடும்பம். இதுக்கு ஒரு நிகழ்ச்சி வேற. சொல்லுங்க சார், இன்னைக்கு ஜாலி பாய்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஜாலி பாய்ஸ் ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. டைலாக்ஸ் பஞ்சஸ் எல்லாம் வழக்கம் போல நல்லா வரணும் அப்படின்னு. கலர்னு எனக்கு வைஃப் கலர் பிடிக்காது, சோடா தான் பிடிக்கும். யோ கலர்னா வரணும், வரணும் எவ்வளவு தூரம் வரணும் அப்படி. அந்த பஞ்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டைலாக்ஸ் எல்லாம் வழக்கம் போல. டீம் லீடர் வந்து கடைசி பஞ்சை சாஃப்டா எடுத்துட்டு போயிட்டாரு. 2 பேரும் ஒரே பொண்ணை தான் லவ் பண்ணிக்கின்னு இல்லையா? நல்லா பண்ணீங்க. திருப்பூர் ராஜேஷ் நீங்களும் நல்லா
ஈக்குவல் எப்பவுமே நல்லா பண்றீங்க நீங்க. உங்களுக்கு அது ஃப்ளூயண்டா ஒரு டைலாக். கேப்டன் கிங்ஸ் இருக்கிறாரு, அவர் கில்லேடி அவரு. அதான் லாஸ்ட் பஞ்ச கையில எடுத்துக்கிட்டு சிம்பிளா அடிச்சுட்டு பேர் வாங்கி போயிடுறாரு. நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்பீடா கிறிஸ்பா வருது. நல்லா நைஸ், தேங்க்யூ. So congratulations again for the wonderful performance. அடுத்ததா கலக்கு வர போறது கிரேசி பாய்ஸ். இவ்வளவு பேர் பார்க்கல, ஒரு ஃபிகரை கூட காணும். இந்த சீர்மிகு சென்னை மாநகரத்துல 80 லட்சம் பேர் இருக்காங்க. 40 லட்சம் தாத்தா பாட்டி, ஒரு 20 லட்சம் ஆன்டி அங்கிள்ஸ், அப்படி எல்லாம் போனா கூட ஒரு 10 லட்சம் குழந்தைங்க எல்லாம் போனா கூட ஒரு 10 லட்சம் பொண்ணுங்க இருக்காங்க. அதுல எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டு கிடைக்காமல போயிடும். பால் போலே 16 ஹலோ, நரம்பு தளர்ச்சியா, ஆண்மை குறைவா, தூக்கமின்மையா, சிங்கம் மார் சிட்டுக்குருவி லேகியம், சிட்டுக்குருவி லேகியம். அடங்கொய்யால ஒரு சிட்டு சிக்குன்னு பார்த்தா ஒரு சிட்டு லேக விக்கிறோம் சிக்கிறானே. இது வேலைக்கு ஆகாது. நம்ம இந்த சிம்ல பேசக்கூடாது. இதுக்குன்னு ஒரு கள்ள சிம் இருக்கு. ஏதா சிக்குதான் பார்ப்போம். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது வேறொருவருடன் தொடர்பில் உள்ளார். அடங்கொய்யால எவனவனுக்கோ தொடர்பு கிடைக்குது, நமக்கு ஒரு தொடர்பு கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பண்றது? நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஏதாவது ஒரு ஃபிகர் சிக்கும். இது நல்ல சிம், இது கள்ள சிம். இதை போட்டு நம்ம கடலை போடலாம். ஐயோ, கால் போடு. கட் பண்ணல. படப்படப்பா இருக்கு. நமக்கு யாரோ மிஸ்டு கால் கொடுக்குறாங்கடா. யாருன்னு பாப்போம். ஐயோ, மறுபடியும் அதே நம்பர்ல கால் வருது. ஹலோ 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 ஹலோ, அரவிந்த் சாமியா? அரவிந்த சாமியா? ஒரு நிமிஷம் இருங்க. எங்க நான் அரவிந்த சாமியா? நான் அரவிந்த சாமியா? நான் அரவிந்த சாமி மாதிரி அவ்வளவு அழகாவா இருக்கேன். ஹலோ, அரவிந்த சாமி இல்லைங்க, சிவா. ஐயோ சாரிங்க, ராங் நம்பருங்க. என்ன கட் பண்ணிட்டாங்க? ராங் நம்பரை ரைட் நம்பர் ஆக்கணுமே. சரி, நம்ம வீட்டுக்கே போய். ஹலோ. ஐயோ, மறுபடியும் அதே நம்பர்ல கால் வருது. ஹலோ ஹலோ, அரவிந்த் சாமியா? அரவிந்த் சாமி இல்லைங்க, நான் சிவா பேசுறேன். நீங்க? ஐயோ, மறுபடியும் ராங் நம்பர். ஐயோ, ராங் நம்பர் இல்லைங்க. 9444538695 கரெக்ட் நம்பர் தான் போட்டிருக்கீங்க. நான் சிவா, நீங்க? என் பேரு சக்திங்க. சக்தியா? ஐயோ, நான் சிவா, நீங்க சக்தி. சிவா மனசுல சக்தி. ஐயோ, நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. ஏங்க சக்தி, நீங்க எப்படி தெரியுமா சிரிக்கிறீங்க? 100 ரூபாய்க்கு எட்னாவா மாத்தி கீழே கொட்டின மாதிரி சும்மா கல 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 கலன்னு சிரிக்கிறீங்க. போங்க, நீங்க ரைமிங்கா வேற பேசுறீங்க. ஐயோ ஐயோ, உங்க வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கு? நாலாக்கட ஸ்வீட் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. எங்க போன்ல என் வாய்ஸ கேட்டீங்கன்னா கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நேர்ல என் ஷேப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்க, கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, உள்ளே வர மாட்டீங்க. ஆட போங்க, நீங்க கிண்டல் பண்றீங்க. நீங்க எப்படி இருப்பீங்க பாக்குறதுக்கு? நம்ம ரோஜா மேடம் மாதிரி இருப்பீங்களா? ஏங்க உங்களுக்கு ரொம்ப தாங்க ஆசை. இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. இன்னும் கொஞ்சம் கீழேயா? நம்ம காம்பேர் மாதிரி இருப்பீங்களா? மறுபடியும் ரொம்ப ஆசைப்படுறீங்களே. இன்னும் கீழே. இன்னும் கீழேயா? அப்ப எப்படி தாங்க இருப்பீங்க சொல்லுங்களேன். ஆப்பக்கடை ஆயா மாதிரி இருப்பேன். ஆப்பக்கடை ஆயா? என்ன பண்றது? ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேங்க. ஐ லவ் யூ. உனக்கு என்ன இவ்வளவு மொத்தமான டேஸ்டா உனக்கு? சரி, ஒஞ்சி போ, உன்னை லவ் பண்றேன். என்ன சொன்னீங்க? உங்களை லவ் பண்றேன்னு சொன்னீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. ஐ லவ் யூங்க. ஐயோ, கேட்கும் போதே சுகமா இருக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. போடா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ்வபிள் இடியட். சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போது
சிக்கன சிட்டா சின்ன பின்னமாகாம விடக்கூடாது. எப்படியாவது ட்ரை பண்ணுவோம். மறுபடி போன் வருது. அவரா தான் இருக்கும். ஹலோ ஹலோ சக்தி. சொல்லுங்க சிவா. சக்தி, நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கல, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கல, உங்களை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கல, இடுப்புல கிள்ளி சின்மிஷம் பண்ணணும்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் பண்ணிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு. போதுங்க எங்க இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு பண்ணாம போயிடுவீங்களோன்னு எனக்கு கூட படபடப்பா இருக்கு. சக்தி, நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க கோச்சு கூடாது. ஐயோ சொல்லுங்க. உங்க வயசு என்ன? ஸ்வீட் 16ங்க. ஸ்வீட் 16ங்க. இன்னும் ஓட்டர் ஐடி கூட வாங்கலன்னா பாருங்களேன். ஓட்டர் ஐடி வாங்க போனா இன்னும் 2 வருஷம் கழிச்சு வர சொல்லிட்டாங்க. நீங்க ஸ்வீட் 16, நான் ஹாட் 21. என்கிட்ட 2 ஓட்டர் ஐடி இருக்கு. ஐயோ எங்க கணக்கு இடிக்குதுங்க. 2 ஓட்டர் ஐடி 2 21 42 உங்க வயசு. இல்லைங்க, இது பாருங்க, நான் 21 தான். எங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்றேன். கெமிஸ்ட்ரியா? ஐயோ ஐயோ, ஒர்க் அவுட் ஆயிடும். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் கெமிஸ்ட்ரி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா எம்ஏ. ஐயோ எம்ஏவா? மாமாவா? எனக்கு ஆல்ரெடி நிறைய மாமா இருக்காங்க. அட போங்க, நான் WMA டிகிரிங்க. ஓ, எஜுகேட்டட். எச்சகலையா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நான் வந்து சேலத்துல இருக்கேங்க. சேலத்துல இருக்கீங்களா? ஆமா. நீங்க எங்க இருக்கீங்க? நான் திருச்சியில இருக்கேன். ஓஹோ, அப்ப எப்படிங்க நம்ம மீட் பண்ணி பேசுறது? ஏங்க, உங்களை பாக்குறதுக்காக நைட்டோட நைட்டா ஒரு திருட்டு லாரி ஏரியாவது நான் சேலத்துக்கு வந்துடுறேன். ஐயோ நானே வரேங்க, நீங்க வர வேணாங்க. இல்ல நான் தான் சேலத்துக்கு வருவேன். இல்ல நான் தான் வருவேன். ஐயோ நான் தான் சேலத்துக்கு வருவேன். இல்ல லேடிஸ் தாங்க ஃபர்ஸ்ட், நான் தாங்க உங்களை பார்க்க வருவேன். ஐயோ நான் தான் சேலத்துக்கு வருவேன். இல்ல நான் தான் திருச்சி. உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டது. போது பேச முடியவில்லையே. சாந்தி. என்னது சாந்தியா? ஏயா உனக்கு இன்னும் குறை வச்சேன். இன்னும் குறை வச்சேன். உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் அப்படி பண்ண? உன்னை எப்படி எல்லாம் நான் கவனிச்சேன். நைட் எல்லாம் ஃபுல் டைம், பகல்ல பார்ட் டைம், பத்தாவதுக்கு ஓவர் டைம்னு உன்னை அவ்வளவு பார்த்து நான் கவனிச்சேனையா. என்ன விட்டுட்டு கள்ள சிம்ல கள்ளத்தனமா பண்ற நீ ஒன்னு. நிறுத்து சாந்தி, நிறுத்து. நல்ல கேள்வி. மட்டுமா கள்ள சிம்ல கடலை போட்டேன்? நீயும் தானே கள்ள சிம்ல கடலை போட்ட? சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. அடியே, நான் தப்பு பண்ணா எனக்கு கண்டபடி அடிப்பேன், நீ தப்பு பண்ணா நான் மன்னிக்கணுமா? என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மன்னிச்சிரு, ஏந்திரி. சாந்தி, நம்ம இனிமேலே கள்ள சிம்ல பேசக்கூடாது. நானும் பேச மாட்டேன், நீங்க பேசக்கூடாது. டீலா? இனிமே நம்மள எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பிரிச்சிட்டானுங்களே. யாரும் தெரியலையே. நான் பேசல, நீங்க பேசு. ஹலோ நீங்க அரவிந்த் சாமியா? யாரு அரவிந்த் சாமியா? அடிங்கோயால இங்க அரவிந்த் சாமி இல்லடி, அடி வாங்கின சாமி தான் இருக்கான். எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க குடும்பத்துல குண்டு வைக்கிறதுங்க? என் செல்லு. ஹலோ, சக்தி இருக்காங்களா? சக்தி இல்லடா, சிவன் தான் இருக்கேன். வா, 2 பேரும் சேர்ந்து பரதநாட்டியம் எல்லாம். அவன் சாவச்ச எவன்டா கால் பண்ணுது? அது சாவச்சு வெயிட் பண்ண ராஸ்கல். சாந்தி, சரி என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எங்க இனிமே நம்ம செல்போனும் சிம்மு மாதிரி எப்பவுமே சேர்ந்தே இருப்போம். ஆனா என் போன்ல 2 சிம் இருக்கே. ஏங்க சிம்மு எத்தனை நாளும் பேட்டரி போட்டா தானே ஒர்க் ஆகும். உங்க பேட்டரி இப்போ என் கையில. அப்படி இல்ல, ஓடி குறுமுடி உனக்கு. எங்க இனிமே என்னை விட்டு ஓடி போக மாட்டீங்களா? நான் உன்னை விட்டு ஓடி போக மாட்டேன், நீ என்னை விட்டு ஓடி போக கூடாது. ஓடி போக மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவர் அல்ல ஒருவர் இனி தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
வண்டர்ஃபுல். ரொம்ப அழகான ஒரு அந்யூனமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஐயோ, இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இது வரைக்கும் நானு. அண்ட் அவர் யாருன்னு நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருங்க. அவரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்தவரு. கண்டிப்பா உங்க லவ்க்கு இமோஷன் ஊட்டி இருக்காரு அவர்தான். ஓகே, சோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது மேடம், நீங்க சொல்லுங்க. எப்பவுமே வீட்டுக்காரர் கள்ளக்காதல் வைக்கிறது இதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இதுல பார்த்தா வித்தியாசமான ஒரு ஃபேமிலி. 2 பேருமே சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க தனி ரூட் பாத்துக்கிட்டாங்க. சோ ஃபைனலா ஒருத்தர் பாத்துக்கிட்டு சரி டீல் வச்சுட்டாங்க, இனிமே நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும். ஆனா இவர் ரொம்ப குறும்புக்காரு. 2 சிம் இருக்கா? 2 பேருக்கா? 2 சிம் இருக்கா அவரோட போன்ல? 2 பேருக்கு இருக்கு 2 சிம். அவங்க பேட்டரி கழட்டிட்டாங்கன்னா அப்புறம் சிம் இருந்து வேஸ்ட் ஆயிடும், வேலை செய்யாது போனு. சோ நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா இருந்து. இது வந்து ஆக்சுவலா வந்து ரேவதி மேடம் படம் டைரக்ட் பண்ணாங்க, மித்ரா மை ஃப்ரெண்ட். சேம் சப்ஜெக்ட். 2 பேரும் நெட்ல பேசிக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேற ஆள் நினைச்சிட்டு. கடைசியில் அவங்கள நல்ல பெரிய சப்ஜெக்டுடைய ஒரு தீம் எடுத்து அழகா சின்னதா பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா, கொஞ்சம் டைலாக்ஸ் கொஞ்சம் அவரு கொஞ்சம் எமோஷனா பேசணும், ரிப்பீட் இல்லாம பேசணும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மேட்டர் நல்ல மேட்டர். கடைசியில ஒரு விஷயம் என்னன்னா 2 பேரும் புருஷன் முன்னாடி கொஞ்சம் யூஸ்வல் காமெடி தானே அது. தப்பான ஆளை கொண்டாந்து முடிக்கிறது, பொண்டாட்டி இருந்து இல்ல கள்ள காதல், அது இல்லாம 2 பேரும் திருந்துவீங்க பாரு, அந்த இடம் நல்லா இருக்கு. அந்த இடம் ஹைலைட். அது அந்த லாஸ்ட் ட்விஸ்ட் மட்டும் எங்க சார் சொன்னதான் சார். அதான் அந்த அப்ப நல்ல இடம், நல்ல ஆள் தான் சொல்றாரு. இல்ல அந்த லாஸ்ட் திரும்பது அந்த எண்ணெய் விட்டு ஓடி போக முடியுமா சாங், அது கரெக்டா இருக்கு, அதனால தப்பிச்சுக்கிச்சு. ஓகே, நல்லா இருக்கு, நைஸ். தப்பான ஒரு விஷயத்துக்கு அழகான ஒரு எண்டிங் கொடுத்து பியூட்டிஃபுல்லா முடிச்சு வச்சிருக்கீங்க வித் யுவர் காமெடி அண்ட் ரொமான்ஸ் எல்லாம் சேர்த்து. அண்ட் ரொம்ப சந்தோஷம், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு. ஆல் தி பெஸ்ட். ஓகே, சோ நம்ம 5 மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்தாச்சு, 5 டீம்ல இருந்தும். இப்போ நம்ம ஜட்ஜஸ் கூப்பிட்டு அவங்க கிட்டே ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் ரோஜா மேம் அண்ட் ரமேஷ் கண்ணா சார். போன வாட்டி சபதம் எல்லாம் பண்ணிருந்தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றோன்னு, இந்த அளவுக்கு இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்களா எப்படி? பரவாயில்ல. இந்த முறை பரிசை வெல்வது ஏஜ்ட் பேபிஸ். 25,000 பிரைஸ் மணி and 2,000 worth நல்லா சாப்பக்கடை வவுச்சர்ஸ் இன்னைக்கு ஏஜ் பேபிஸ்க்கு போய் சேர போகுது. Alright, so viewers, இன்னைக்கு நீங்க ராம்ராஜ் காட்டன் வேஷ்டி சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னும் நிறைய பேரோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட இதை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் இட்ஸ் மீ தீபிகா ஷி சைனிங் ஆஃப் வித் ரோஜா மேடம், ரமேஷ் கண்ணா சார். அதான் பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஷோ ராம்ராஜ் காட்டன் வேஷ்டி மற்றும் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்.